என்னங்க சட்டமன்றத்திலும் சினிமா மாதிரியே ஆக்ஷன் ஸ்டார்ட் அதெல்லாம் சொல்லுவார் போல. இப்படி தான் இருக்கு அவருடைய ஸ்பீச்சு அப்படின்னு சிஎம்க்கு எதிராக திமுகவினர்லாம் கொந்தளிச்சு கொண்டிருக்க, உண்மையான ஆக்ஷனை உண்மையிலேயே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்முடைய சிஎம் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். மாஜி மினிஸ்டர்ஸு டார்கெட் செஞ்சுருக்காங்க. அதில் முதல் விக்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவங்க ரெய்டெல்லாம் நடத்தியிருக்காங்க. இந்த ஜூன் 25ஆம் தேதி என்ன நடந்தது, என்ன புகார், ஏன் இப்படியான ஒரு ஆக்ஷனை முன்னெடுக்கிறாங்க, இதை திமுக எப்படி பார்க்குறாங்க, ரெண்டு பேருக்கு இடையில் இந்த யுத்தம் இருக்கு இல்லையா, அடுத்த கட்டம் எதை நோக்கி பயணிக்கும், பல விஷயங்கள் இருக்குது. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அட்டாக் அறிவாலயம், பனையூர் அடி இறுகும் பிடி. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஏவா வேலு. முன்னாள் அமைச்சரான திரு மதிவாணன் அவருடைய இல்ல திருமண விழாவுக்காக டெல்டா மாவட்டத்துக்கு திருவாரூருக்கு இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பயணிச்சிருந்தாரு முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க.ஸ்டாலின். திமுகவினர் உற்சாகத்தோடு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருந்த அதே நேரத்தில் அறிவாலய தரப்புக்கு மிகப்பெரிய ஷாக்கை இறக்கியது தாவேக அரசாங்கம்ங்க, கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜூன் 25ஆம் தேதி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை முன்னாள் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர் உள்ளிட்ட, அதாவது அவருடைய இடங்கள் உள்ளிட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி ரெய்டையும் தொடங்கினது டிவிஎஸ்ங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை. அவருடைய வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள், அதே நேரத்தில் அவர் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவும் செஞ்சிருக்கு. அதாவது கரூர் டெண்டர் ஊழல் புகாரின் பேரில் அவர் மீதும் மற்றும் 11க்கும் மேற்பட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் தொலைக்காட்சிகளில் வட்டமடிச்சதுங்க. அறப்போர் இயக்கம் கொடுத்த அந்த புகார் கடந்த 2022 அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். நீதி அவங்களுடைய சைட்லேயே அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடேசன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அப்போ 2022 புகார் கொடுத்திருந்தாரு. மாநில நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு கோட்டங்களில் மார்ச் 2022 மாதத்தில் பணிகள் முடிக்கப்படாமலே ஒப்பந்ததாரர்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த முறைகேடு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் சில ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையிலான கூட்டு சதியால் நடந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் CRIDP விரிவான சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அதன் கீழே ரூபாய் 5000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் இதில் பெரும்பாலும் ஊழல் நடப்பதாக எங்கள் கவனத்துக்கு வந்தது அப்படின்னு நீண்ட நெடிய ஒரு புகாருங்க. இதை ஒட்டித்தான் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவலுங்க. இதுதான் திமுக சைடில் ஷாக்காக மாறினது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எல்லாவற்றையுமே எதற்கும் பயப்படக்கூடிய இயக்கம் கிடையாது, கட்சி கிடையாது திமுக, சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின். அதே போல திமுகவுடைய முக்கியமானவரான திரு RS பாரதியும் சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு எதிராக ஏவா வேலு அவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதனால முதலமைச்சருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அதனால தான் பழிவாங்கும் நடவடிக்கையாக இப்படி சோதனை முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க, இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு கூலாக சொல்லிட்டு போயிட்டாரு RS பாரதிங்க. அதே நேரத்தில் இது சும்மா ஷாம்பிள் தாங்க, இன்னும் அடுத்தடுத்து பல்வேறு மாஜிக்களையும் டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வட்டமடிக்குது. பனையூர் வட்டாரத்திலேருந்து, தலைமைச் செயலக வட்டாரத்திலேருந்து. இந்த இடத்துல ஒரு சிறு நினைவூட்டல். ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியே, 10-15 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம காணொலிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், மாஜி மினிஸ்டர்ஸ் 6க்கும் மேற்பட்டவர்களை ஆளும் தாவேக அரசாங்கம் குறி வைக்கிறாங்க, ஃபைல்ஸை திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிறு நினைவூட்டல். சரி, என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷனை? தொடக்கத்துலேருந்தே ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் தெளிவாக இருந்தார். என்னென்னா, நமக்கு விழுந்த வாக்குகள் 108 தொகுதிகள் தான் வெற்றி அடைஞ்சாலும் கூட அது முழுக்க முழுக்க கரப்ஷன் இல்லாத ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம கொடுப்போம் என்கிற நம்பிக்கையும் தான். முன்னாள் ஆட்சி திமுக ஆட்சியில் இப்படி பல்வேறு முறைகேடுகளை மக்கள் பார்த்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலேயும் நமக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம கவர்மெண்ட் எடுத்த உடனே இந்த ஊழலுக்கு எதிரான ஆக்ஷன்களை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு தொடக்கத்திலேருந்தே அதை வலியுறுத்திட்டு இருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரியே துறை ரீதியிலாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே அந்தந்த தொகுதிகளிலிருந்து அந்தந்த துறை சார்ந்து பல்வேறு புகார்களும், போன ஆட்சியில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு பல்வேறு புகார்களையும்
அவங்களுக்கு வர தொடங்கினது. இப்போ உதாரணம் சொன்னோம்னா, போன ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் தனியார் பள்ளிகள்கிட்ட நிறைய பணம் பெறப்பட்டது அனுமதிக்காக உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக அப்படின்லாம் புகார்கள் வெளிவந்திருக்கு இல்லையா? இதை ஒட்டி முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரை நாங்கள் இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு கூட பணம் வாங்கலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு டைரக்டாகவே அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காரு தற்போதைய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா. ஒரு சாம்பிளுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ ஒவ்வொரு துறையிலையும் வரக்கூடிய அந்த புகார்கள் இவை எல்லாவற்றையும் திரட்ட தொடங்கினாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, போன திமுக ஆட்சியில் தேவையில்லாமல் செய்யப்பட்ட அந்த வீண் செலவுகள், அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக உயர்த்தி வழங்கப்பட்ட அந்த டெண்டர்கள், அதிக அளவில் கோட் பண்ணி பணம் அதுக்கு டெண்டர் கோரியது, அதுக்கு உள்ளார நிறைய ஊழல் முறைகேடு புகார்கள், சம்பந்தமே இல்லாமல் அவசியமும் இல்லாமல் அதிகப்படியாக நிதி ஒதுக்கீடுகள் உள்ளிட்ட இப்படி மட்டுமே பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு இது சம்பந்தமாக மட்டுமே கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட புகார்கள் ஆளும் தரப்புக்கு வந்திருக்குங்க. அவை எல்லாவற்றையும் அப்படியே தொகுத்து முக்கியமானவற்றை மட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ ஃபார்வேர்ட் செஞ்சிருக்காங்க துறை சார்ந்தவர்கள். அதாவது சுருக்கமாக சொன்னோன்னா, பழைய ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் தூசு தட்டுங்க அப்படின்னு ஏற்கனவே சிஎம் ஆர்டர் போட அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சீக்ரெட் இந்த ஆக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா, அரசியல் ரீதியிலாகவும் சில லாப கணக்குகளும் இல்லாமல் தனி மெஜாரிட்டி தாவேக்காவுக்கு இன்னும் கிடைக்கல. தனி மெஜாரிட்டிக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இப்போ 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் வரப்போகுது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு மாத ஆட்சி காலத்தில் தொடர்ந்து முதல் நாளிலிருந்து திமுக இறங்கி வேலை பார்க்குறாங்க. திண்ணையிலிருந்து டிஜிட்டல் வரை எல்லா இடங்களிலும் இந்த ஒரு மாத ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இருக்குது, எப்படி ஆட்சி நடத்துறதுன்னே தெரியல இவங்களுக்கு அப்படின்னு போதாமையாக இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய பரப்புரை மக்கள்கிட்டயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதே நிலை நீடிச்சா 6 தொகுதிகள்லையும் டஃப்பாகவும் மாறலாம். அப்போ இதில் 1-2 அவங்க வெற்றி அடைஞ்சாலும் கூட அது இன்னொரு பக்கம் இந்த புதிய கவர்மெண்ட் மீது ஒரு மாதத்திலேயே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு இமேஜ் வந்துடும். ஸோ இவை எல்லாவற்றையும் தடுக்கணும் அப்படின்னா, போன திமுக ஆட்சிங்கிறது ஊழல் முறைகேடுக்கு ஆளான ஆட்சி தான் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். அதுதான் இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோடைய உரையிலையும் கூட ஊழலற்ற ஒரு ஆட்சி நாங்கள் கொடுப்போம், போன ஆட்சியில் அவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே அவர் அட்டாக் பண்ணியிருந்தார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு, ஊழல் இல்லாத முறைகேடு புகார்கள் எழாத ஒரு அரசாங்கத்தை நம்ம கொடுக்கணும், நம்பிக்கையை பெறணும் அப்படின்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இன்னொரு பக்கம் மதுவிலக்கு, இப்படி முக்கியமான துறைகளுடைய ஃபைல்ஸை தூசு தட்டியிருக்காங்க. அங்கேருந்து தான் அதிக புகார்கள் வந்திருக்கு. மாஜிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் முதல் 6 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சர்கள் திரு ஏவாவேலு, திரு KN நேரு, திரு மூர்த்தி, திரு சேகர் பாபு, திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு செந்தில் பாலாஜி, இந்த 6 பேரையும் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து போக்குவரத்து துறை, அப்புறம் ஒவ்வொரு துறையாக மொத்தத்தில் 10 மாஜிக்கில் டார்கெட் செஞ்சுருக்காங்க. இவர்களுடைய எல்லா ஃபைல்ஸுகளையும் தான் சத்தம் இல்லாமல் இன்னொரு பக்கம் தூசு தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதில் முதலாவது விக்கெட்டாகத்தான் இப்போ திரு ஏவாவேலு அவரை நோக்கி ஆக்ஷன்களில் இறங்கியிருக்கோம், ரெய்டெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில மூத்த அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ்ங்க. அட்டாக் ஏவாவேலு, ஆதவ் ஆர்வம், கூலாக ஹேண்டில் பண்ணும் மு.க. ஸ்டாலின். மாஜி மினிஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறதுல முக்கியமாக பார்த்தோம்னா, திருவான்மியூர் உத்தண்டிக்கு இடையில் உயர்மட்ட மேம்பால பணிகள் தொடர்ந்து அந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் கூட இது சம்பந்தமான இதெல்லாம் பார்வையிட்டார் அப்போதைய அமைச்சர் திரு ஏவாவேலு அப்படின்னா நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்து தாவேக்கா புதுசாக ஆட்சியும் அமைச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் இந்த டெண்டர், இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்னா, 13.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திட்டத்துக்கு பார்த்தோம்னா கிலோமீட்டருக்கு 158 கோடி ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் 2100 கோடி ரூபாய் டெண்டர் மதிப்பீட்டில் டெண்டர் ஃபஸ்ட்டு வழங்கப்பட்டதுங்க. ஆனால் சந்தை மதிப்பை விட கிலோமீட்டருக்கு சுமார் 11 கோடி ரூபாய் அதிகமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள்லாம் வரவும், அதுக்கப்புறம் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற திரு ஆதவ் அர்ஜுனா இந்த உயர்மட்ட மேம்பால திட்டத்துக்கான டெண்டரை ரத்து செய்யவும் உத்தரவிட்டாருங்க. அது மட்டும் இல்லை, நெடுஞ்சாலை துறையில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே விடப்பட்ட அந்த டெண்டர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா,
அது குறித்தெல்லாம் தீவிரமாக விசாரிங்க, அதனுடைய தரம் குறித்தெல்லாம் அப்படின்னும் அவர் அறிவிச்சிருந்தார். இந்த உத்தண்டி திருவான்மியூர் இந்த மேம்பாடு அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது அந்த திட்டம். இதை இன்னொரு பக்கம் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவருமே வரவேற்றிருந்தார். நீங்கள் ஆகிற செலவை விட அதிகமாக நீங்கள் கோட் பண்ணி கொடுத்துருந்தீங்க, அப்போ எக்ஸ்ட்ராவாக அங்கே கோட் பண்ண அந்த பணம் எல்லாமே என்ன ஆனது அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் யாருக்கு போகுது அப்படின்லாம் கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த கேள்விகள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள், இவை எல்லாவற்றையும் ஏற்ற மாதிரியான புகார்கள், அதிலிருந்து ஆதாரங்களை திரட்டி ஆணித்தரமாக முன்னாள் ஆளுங்கட்சி திமுகவை அட்டாக் செய்வது அப்படிங்கிறது தான் திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஆப்ரேஷனாகவும் இருக்குது. இவை எல்லாவற்றுக்குமே சிஎம் திரு விஜய் அவருமே கிரீன் சிக்னலும் கொடுத்துட்டாரு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. முன்னாள் ஆளுங்கட்சி திமுக இவ்வளோ தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தினா அது இப்போ இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு பாசிட்டிவான இமேஜை கொடுக்கும் அப்படின்னு அரசியல் கணக்குகளும் இதில் இல்லாமல் இல்லைங்க. இதுக்கப்புறம் போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர்களான திரு ராஜகண்ணப்பன், திரு எஸ் சிவசங்கர் அவர்களை நோக்கியும் அந்த பார்வை நீண்டபடி இருக்குது. அங்கேருந்து நிறைய புகார்கள் திரட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ போக்குவரத்து துறையில் அந்த புதிய பேருந்துகள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு தற்போதைய சிஎம் டிக்கெட் வாங்கிட்டு அவர் கொஞ்சம் தூரம் பயணித்தார் அப்படின்லாம் இப்போ நியூஸ் பார்க்குறா இல்லையா, அதோடு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னும் கேட்டிருக்காரு துறை ரீதியிலான அமைச்சர்கிட்டையும் திரு தமிழன் பார்த்திபன் கிட்டையும் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. ஸோ முழுக்க திமுகவை டார்கெட் செய்வது அது அரசியல் ரீதியிலாகவும் பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் எது நடந்தாலும் சரி இந்த ஆக்ஷனில் அவங்க இறங்குவாங்க. அதை நம்ம ஈஸியாக சட்ட ரீதியாகவே எதிர்கொள்வோம். ஏன்னா தாவேக்காவுக்கு இப்போ மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. தொடர் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் திருவாரூரில் டெல்டாவில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விட முடியல, மேகதாது அந்த பிரச்சனை, குறுக்க அணை கட்டுறது, இப்படி பல்வேறு சிக்கல்களில் இருக்கிறப்ப அதை ஆணித்தரமாக நம்ம மக்கள்கிட்ட ஓங்கி ஒழிக்கிறப்ப தாவேக்காவுக்கு கெட்ட பேர் வருது. அதை தவிர்க்க நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. இதை நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம சட்ட டீம் சூப்பராக இருக்குது. நம்ம சட்ட ரீதியாகவே இதை எதிர்கொள்வோம். பப்ளிக் கிட்டயும் நம்ம சரியாக இருக்கும், தாவேக்கா தான் வேணும்னு பழிவாங்கும் நடவடிக்கைகளை இப்படி ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னும் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உத்தரவும் போட்டிருக்காரு கட்சியினருக்கு அப்படின்னு அறிவாலயத்திலிருந்து தகவல்கள் வருதுங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது நம்ம வழக்கு பதிவு செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆளுநருடைய ஒப்புதல் வாங்கணுங்க. இதுதான் முறை. ஸோ இப்போ கிடைச்ச புகார்களை வச்சு அடுத்து ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆதாரங்களோடு ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சந்தித்து அங்கே ஒப்புதல் கிடைச்சிட்டா அடுத்தடுத்து இங்கே ஆக்ஷன்கள் நீளும். இதில் இன்னொன்று பார்த்தோம்னா இந்த டிவிஎஸ்சியோட இந்த ஆக்ஷன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அவர்களுடைய ஆக்ஷன்களும் பாயலாம். இதை அடிப்படையாகவே வச்சு அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாங்க, டிவிகேவும் அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே டிஎம்கே தான் பாஜகவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பலகீனம் ஆகிறது பாஜகவுக்கு ஒரு வகையில் நல்லது அப்படின்னு டெல்லியும் கணக்கு போடுறாங்க. இதெல்லாம் வச்சு தான் டிஎம்கே இப்போ கவுண்டர் என்ன கொடுக்குறாங்கன்னா, சமீபத்தில் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் தற்போதைய சிஎம். அதுக்கப்புறம் பார்த்தா காட்சிகள்லாம் மாறுது. ஆளுநர் உரையை அப்படியே வாசிக்கிறாரு. தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததை நாங்கள் இருந்தப்போ எந்த அளவுக்கு திருத்தங்கள்லாம் கொடுத்தாங்க, தந்தை பெரியார் அவருடைய பெயரை கூட, தலைவர்கள் பெயரை கூட அவங்க உச்சரிக்கலை. இது எல்லாமே இவங்க பி டீம் அப்படிங்கிறது நிரூபிக்குது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய திட்டங்க. ஸோ இந்த ஆக்ஷன்களுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் கணக்குகளும் இருக்குது. ஆக மொத்தத்தில் பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு பொதுமக்கள் வரை யாரையும் சும்மா ஃப்ரீயாக விடமாட்டோம், பரபரப்புலேயே வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் சமகால அரசியலாக இருக்கும். என்னவோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த ஆக்ஷன் குறித்து உங்களுடைய பார்வைகளை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.